திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஜெயிக்கிற கட்சியில் வந்து சீட்டை ஒவ்வொருத்தரும் அதிகமாக கேட்கத்தான் செய்யும். நிதிஷ்குமாருடைய கதி ரங்கசாமிக்கு வராதுன்னு என்ன இருக்குது? ஜெயிச்சதுக்கப்புறம் ராஜ்யசபா கொடுத்து வெளியே போன அமைச்சு கட்சி பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படியும் தோக்க போறது நீ ஒரு சீட்டு கொடுத்தான்னு 10 சீட்டு கொடுத்தா என்ன? திமுகவும் மக்களும் ஒரு கூட்டணி, எலெக்ஷன் கமிஷனரும் என்டிஏவும் ஒரு கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது ஒரு ஆள், ஞானேஷ்குமார், யாருன்னு தெரியும். அவரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற தைரியத்தால தான் அவங்க எலெக்ஷன்லேயே நிற்கிறாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இப்போ புதுச்சேரி அரசியல்ல என்ஆர் காங்கிரஸ் பாஜக அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போக, இங்க காங்கிரஸ் வந்து திமுகல இருந்து வெளியேற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கேன் சார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு அவர் தாவேகா கூட போறதா கிளப்பி விட்டீங்க நடுப்பத்தில். ராகுல் காந்தியும் விஜயும் வந்து இரு பூட்டி அறைக்குள் ரகசியமாக பேச்சு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பேச்சு கொண்டு இருக்கிறார்கள் விட்டீங்க கதை. அப்புறம் எல்லாத்துக்கு வந்து இங்கே வந்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அதே தான் இப்போ இங்கே உங்கள் பருப்பு வேகலை, யூடியூப் பருப்பு வேகலை, உடனே பாண்டிச்சேரிக்கு போயிட்டீங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு போயிட்டீங்க. ஏன்னா அங்கேயுமே தொகுதி பங்கீடுலாம் இன்னமும் இழுபறியானது போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அங்கே எங்கேயுமே இழுபறி தான்மா. திமுக ஒன்று தான்மா இழுபறி இல்லாமல் சுமூகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எடுத்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அவங்க கூட்டணின்றது எப்படி இருக்கு சார்? அவங்களதுல விரிசல்ன்றது இருக்கா இல்ல? விரிசல் இருக்குமா? ரங்கசாமி வந்து போன தடவை ரங்கசாமிக்கு போனார், ரங்கசாமிக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் இது பாஜக என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாத. நிதிஷ்குமாருடைய கதி ரங்கசாமிக்கு வராதுன்னு என்ன இருக்குது? நிதிஷ்குமாரை காட்டி பீகாரில் ஜெயிச்சுக்கிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ராஜ்யசபா கொடுத்து வெளியே போன அமைச்சு கட்சி பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி ரங்கசாமிக்கு ஆகாதுன்னு என்ன இருக்குது? இதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டார். ரங்கசாமி சீசன்டு பாலிட்டிஷியனு எல்லாம் இருக்குது. எல்லாம் பல்வேறு கேள்விகளை நம்ம வைக்கலாம். ஏன்னா அங்க தாவேக்காவும் இப்போ போட்டிடுது இல்லையா? தாவேக்கா கூட்டணின்றது வைக்கமா இல்ல தனித்து தான் போட்டிடுமா சார்? தாவேக்கா தனித்து இன்னைக்கு 234 தொகுதி, பாண்டிச்சேரி, ரஷ்யா, அமெரிக்கா எல்லா இடங்களிலும் நாங்கள் தனித்து தான் போட்டி. இப்போ ட்ரம்புடன் போட்டி, புட்டினுடன் போட்டி, எல்லா இடத்துலையும் அமெரிக்க ஜனாதிபதியாக விஜய் இருப்பார்லாம் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது தான் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் கணக்கு பிரகாரம் 15 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரே கட்சி உலகத்திலேயே தாவேகா தான். தனித்து நின்றால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்றது எவ்வளவு எதிர்பார்க்கலாம் சார்? நம்ம அது நீங்க தான் சொல்லுங்க. தாவேகா எவ்வளவு வரும் நீங்க தான். ஏன்னா புதிதாக களமிறங்குற கட்சி இல்லை சார், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த எலெக்ஷன்ல நின்று எத்தனை சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை இடத்துல கவுன்சிலராக இருக்காங்க, எத்தனை இடத்துல எம்எல்ஏவா இருக்காங்க, எத்தனை இடத்துல எம்பியா இருக்காங்க, எத்தனை பஞ்சாயத்து பிடிச்சிருக்காங்க, எத்தனை சேர்மனா இருக்காங்க, எத்தனை நகராட்சி அவங்க கிட்ட இருக்கு, எத்தனை எலெக்ஷன் நின்னாங்க. ஏன்னா இப்போ இந்த முதல் தேர்தல் சந்தித்த பின் தானே எந்த எலெக்ஷன்ல நின்னாங்க அதை சொல்லுங்க. இதுவரை நின்று இருக்காங்களா எலெக்ஷன்ல? எலெக்ஷன்லேயே நிற்காத, ஓட்ட பந்தயத்திலே கலந்துக்காத ஒரு ஆள் மெடல் வாங்குவாங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? திமுகவும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸும் என்ன முடிவில் இருக்காங்க சார் இப்போ இறுதியாக? ஏன்னா வேட்புமனு தாக்கல் திமுகவும் காங்கிரஸ் தான் ஒன்றா சேர்ந்து கூட்டணி பேச்சு முடிச்சுட்டாங்களே. அவங்களுக்கு தான் 28 சீட்டு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. புதுச்சேரியில் சொல்கிறோம் சார். புதுச்சேரியில் இனிமேல் தான் வரும். புதுச்சேரி ஒரு சின்ன ஸ்டேட், ஒரு முனிசிபாலிட்டி சைஸு. அது அவங்க என்னங்கிறது முதல்ல ஏற்கனவே இருந்தது தானே. அவங்க ஏன்னா இப்போ அங்கே என்ஆர் காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ் இது திமுக விட்டு வெளியே போய் தான் பாஜகவோட சேர்ந்தாங்க. அப்படிதான் அவர் ஜெயிச்சார். இந்த தடவை ஒரு டேர்ன் எடுப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கணும் என்ன ஒன்று பார்க்கணும். அதனால் அங்கே ஒரு புதிய மாற்றத்துக்கான வழிமுறைகள் தெரியும், சான்சஸ் இருக்குது. அது ஒரு முனிசிபல் எலெக்ஷன் தானே, பாண்டிச்சேரி முனிசிபல் எலெக்ஷன் தானே. ஏன்னா இப்போ வரைக்கும் ப. சிதம்பரம் அவர்கள், இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து பேச்சுவார்த்தையானது போயிட்டுருக்கு தொகுதி பங்கீடுக்கு. அதனால் நம்ம எந்த மாதிரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் சார்? திமுக உடனே காங்கிரஸ் ஐக்கியம் ஆகிடும். ப. சிதம்பரம் வர்றாருனாக்கா அமிக்கபுளாக பேசணுங்கிறதுக்கு தான் வந்திருப்பாரு. கலைக்கணும்னு நினச்சாக்கா அதுக்கு தகுந்த ஆட்களை அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு சீனியர் லீடரை அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு திமுக மேலே மரியாதை அவங்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்குவாங்க.
ஆனாலும் அவங்க அந்த விரிசல்ன்றது ஏற்படாம திமுக அதெல்லாம் செட்டில் ஆகிக்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காது. நீங்கள் கவலை தான் படுங்க. ஐயோ சேர்ந்துட்டாங்களேன்னு வருத்தம் தான் பண்ணுங்க. கூட்டணின்றது எல்லா கட்சிகளும் வைத்து தேர்தல் இன்னும் சில நாட்கள் இருக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்க நேரத்துல திமுகக்குள்ள இப்ப பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கே சார், தொகுதி பங்கீடுகள்ல அதன் பத்தின விவரங்கள் சொல்லுங்க சார். திமுகவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 அணி தான் இருக்குது. திமுகவும் மக்களும் ஒரு அணி, எலெக்ஷன் கமிஷனரும் என்டிஏவும் ஒரு அணி நிற்கிறாங்க. திமுக கூட்டணியில் இல்லாத கட்சியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்காங்க. என்டிஏ கூட யார் கூட்டணி இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதுவரையில் எனக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல. கேட்டாக்கா காந்தராஜ் இருக்கார், கோவிந்தசாமி இருக்கார், முனுசாமி இருக்காருன்னு என்னவோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க கட்சி வச்சுருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியல. அவங்களோடலாம் கூட்டணி வச்சுருக்கு தான் சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஜெயிக்கிற கட்சியில் வந்து சீட்டை ஒவ்வொருத்தரும் அதிகமாக கேட்கத்தான் செய்வாங்க. நான் ஒரு எம்டி ஃபெலோ, அப்போ என்கிட்ட ஒரு 10 பைசா கூட இல்லைன்னு வச்சுங்க, எந்த திருடனாவது என்ன மதிப்பானா? எவனா வந்து அவன் என் பாக்கெட்டில் கை விடுவானா? என்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் திரும்ப வந்து நிற்பாங்க. என்கிட்ட செல்வாக்குன்னு இருந்தால் தானே என்கிட்ட வருவாங்க. இவ்வளோ கட்சியும் வந்து அவங்கக்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஓட்டு இருக்குது, வங்கி இருக்குது, எல்லாமே இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. அதனால தான் அங்கே குழப்பம் இது. குழப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்படியும் தோக்க போகிறது நீ ஒரு சீட்டு கொடுத்தான்னு 10 சீட்டு கொடுத்தா என்ன அங்கே போய் தான் அது மாதிரி தான் போகுது. இப்போ என்டிஏ கூட்டணியில் குழப்பமே இல்லையே. இதை தாண்டி இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கே சார். நான் வந்து 10 இரட்டை இலக்கில் வந்து தொகுதிகள் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து தேமுதிகக்கு வந்து கொடுக்குறத பார்க்கும்போது எங்களை வந்து வளர விடுறது யாருக்கும் பிடிக்கலையான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. யாருக்கு கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. சீட்டு ஏன் கேட்குறாங்க? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சீட்டு கொடுத்தா கூட போதுன்னு போயிடுவாங்கல்ல. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சண்டையே நடக்குது. திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க. அவருக்கு இது தேமுதிக திடீர்னு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க கேட்டது குறிப்பிட்ட இடங்களை கேட்டாங்க, அது அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி திருமாவளவனுக்கு எவ்வளோ வேணுங்கிறத அவர் கேட்பார், அவருக்கு கொடுத்துருவாங்க. குழப்பமே இல்லைன்னாக்கா அது அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். இதனடுத்து இப்போ வேல்முருகன் அவர்களும் வந்து கட்சியிலேருந்து வெளியேறதா சொல்லிட்டு இருக்காரு சார். ஏன்னா அதிகாரிகள் பேச்சு கேட்டு வந்து திமுகவில் செயல்படுறாங்க, அவங்க பேச்சை கேட்டு என்ன வந்து புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரியான. அப்படி போகிறவங்களாம் போட்டுமே, யார் வேணாங்க. சில பேர் இப்போ தேமுதிக அவருந்து யாரும் எதிர்பார்த்தா அவங்க புதுசாக வந்திருக்காங்க. இவர் ஓ பன்னீர்செல்வம் வருவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து அதிமுக விட்டுட்டு இங்கே வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு, கட்சியில் நிற்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு போலரைசேஷன் மாதிரி எல்லாரும் ஒரே எல்லா நதிகளும் கடலை நோக்கி போகிற மாதிரி எல்லா கட்சிகளும் திமுக நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு அவங்க கொடுப்பாங்க? அதனால் தகுதி பார்த்து, தரம் பார்த்து, இடம் பார்த்து, வெற்றிக்கான வாய்ப்புகளை பார்த்து எல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும். அந்த கேள்வியை வைக்கக்கூடாது. காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தேன், தேமுதிகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தேங்கிற கேள்வி கிடையாது. உனக்கு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு சொல்லு. உன்னால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமான்னு சொல்லு. உன்னுடைய வெற்றி வாய்ப்பை சொல்லு. அதெல்லாம் சரியாக இருந்தால் உனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, மிரட்டினாங்க திமுகவை. தேவைமா உள்ள தேடிடுவேன் 2G வழக்கில் அப்படின்னாங்க. அப்புறம் கலைஞர் கேட்டார், என்ன வேணும் உனக்குன்னாரு. 63 இடங்களில் நாங்கள் போட்டியிடணும் எடுத்துக்க மாட்டார். என்ன ஆச்சு? 63 இடத்துல நின்னாங்க, 5 இடத்துல ஜெயித்தாங்க. அதான் சொன்னார். 63 நாயன்மார்கள் மாதிரி வந்தாங்க, பஞ்சபாண்டவர் வனவாசம் போன பேர் 5 பேரோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை கேட்க முடியலையே. இன்றைக்கி காங்கிரஸுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்கக்கிட்ட காசு இருக்குது. ஒன்றிய அரசினுடைய அந்த இது அகில இந்தியா கட்சிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதோட கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாங்க. பல காரணங்கள்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு கூட்டணியினுடைய இதுக்கு வந்து 2 பேரை வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து சீட்டு கேட்குறாரு, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்றாரு. அந்த 2 சீட்டை கொடுத்தாக்க அந்த 2 சீட்டை அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த நிறைய கட்சிகள் இருக்கிறது திமுகவில், அதுவே அவங்களுக்கு ஆபத்தை மாறும். ஆமாம், அதிக கட்சிகள் இருந்தாங்க எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியாது. எல்லாம் நிறைய கூட்டம் சேர குழப்பங்கள் வரத்தாச்சு. அதை 70 வருஷமாக அந்த கட்சி இந்த மாதிரி இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்குது. அது எப்படி சமாளிக்க முடியும், சமாளிக்கும் உங்களுக்கு தெரியும்.
இதனையடுத்து இப்போ விசிகா அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு இரட்டை இலக்கில் வந்து தொகுதி வேணும்ன்றது. இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காட்டி அவங்களுக்கு தேவையான 3 சீட்டு ப்ளஸ் ஒரு எம்பி சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. இப்போ விசிகா அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுமா சார் திமுக? இப்போ தேமுதிக வந்து ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபா கொடுக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ சீட்டு குறைச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை ராஜ்யசபா வேணாம்னு சொல்லி தான் அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ சீட்டு அதிகப்படுத்தியிருப்பாங்க. அது மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு ராஜ்யசபாவோ ஒரு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏமா நீங்களும் நானும் இவ்வளோ யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அதனால இந்த கூட்டணி குழப்பம்ன்றது முடிவுக்கு வந்து அது எலெக்ஷன் ஒரு நெருங்குற வரலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நாளைக்கு எலெக்ஷனா இன்னைக்கு வரலும் இருக்கு தான் செய்யும். இதனையடுத்து இப்போ அதிமுக கூட்டணி சைடு போனோம்னா அங்க எல்லாமே வலுவா இருக்காங்களா சார்ன்ற ஒரு கேள்வி. அது நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன குழப்பமே இல்லை பாருங்க, எவ்வளவு அமைதியா இருக்கு. அமைதியா தான் இருக்கா அந்த கேள்விக்கு? குளத்துல தண்ணி இல்லை, காலி குளம், அமைதியாக தான் இருக்கும். தண்ணி இருந்தால் தான் சலசலப்பு இருக்கும், மீன் பிடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அங்கே தான் ஒன்றுமே இல்லை. என்ன முதல்ல என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த கட்சிகளை சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லுங்க. சார் நம்ம அதிமுக இருக்கு, அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்க, பாமக இருக்கு. ஐயோ, பாமகவில் எது? அன்புமணி அவர்கள் இருக்காங்க. சரி, என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது ஒரு ஆள், முக்கியமான ஆளா, அதுதான் முக்கியமான இது. ஞானேஷ்குமார் யாருன்னு தெரியும், தேர்தல் ஆணையர். அவரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற தைரியத்தில் தான் அவங்க எலெக்ஷன்லேயே நிற்கிறாங்க. நான் தான் சொல்றேன், எடுத்த எடுப்பில் அதுதான் சொல்கிறேன். திமுகவும் மக்களும் ஒரு கூட்டணி, எலெக்ஷன் கமிஷனரும் என்டிஏவும் ஒரு கூட்டணி. இது மட்டும் தானே இதுதான் எலெக்ஷன். இப்போ இந்த எலெக்ஷன் அப்படிதான் நடக்கும். புதிதாக களமிறங்கியுள்ள தாவேக்கா என்ன நிலைப்பாடுல இருக்கு சார்? தாவேக்கா என்னவா? முதல்ல தாவேக்கா வந்து அரசியல் கட்சியா? கடைசியா அவரை பத்தி என்ன செய்தி வந்து சொல்லுங்க பாருங்க. விஜயனுடைய செய்தி, கடைசி செய்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பேப்பரை பெருசா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மும்பை போனாரு அட்லியோட இல்ல விழாவுக்காக. என்ன எதுக்கு போனாரு? அட்லி அவர்களின் இல்ல விழாவுக்காக போனாரு. அரசியல் அது. இன்னைக்கு வரல அரசியல் ரீதியாக அவரை பற்றி ஏதாவது பேச்சு வந்திருக்கா? அவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் 3 பட்ஜெட்டுக்கு மேலே ஒன்றிய பட்ஜெட் வந்திருக்குது, மாநில பட்ஜெட் வந்திருக்குது. அந்த பட்ஜெட்டை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? அது சம்மந்தமான போராட்டங்களோ அல்லது அது சில இருக்கிற குறைபாடுகளோ ஏதோ சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒரு அரசியல் பேசியிருக்காரா அவர்? தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையா? எந்த கரூர் சம்பவத்தை தவிர அவர் கட்சியில் நடந்த சம்பவம் என்ன இருக்கு? இப்போ என்ன எப்படி பேர் அடிப்படுது? அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணுவாரா? மகனும் அவரை சேர்ந்து இருப்பாங்களா? இன்னைக்கு தாவேக்காருடைய அரசியல் அதுதான். ஏன்னா அவங்களதான் இப்போ வந்து மாற்று சக்தியா பார்த்துட்டு இருக்காங்க அரசியல். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க மாற்று கட்சியானாக்கா என்ன பண்ணியிருக்காரு? மாற்று கட்சி ஆகிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? அரசியல் ரீதியா என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. திருப்பி இந்த கதையை சொல்லிடுங்க. அவங்க திமுக பயந்துக்குது, திமுக ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு, உதயநிதி தலைமறைவாயிட்டாரு, பயந்து நடுங்கிறாங்க, இவ்வளவும் சொல்றீங்க. என்ன பண்ணாங்க? அப்படி பயந்து நடுங்கிற அளவுக்கு தாவக எல்லாம் பண்ணிச்சு. சிரிக்கிறாங்க. முதல்ல கொள்கை எதிரின்னாரு. கொள்கை என்னன்னு சொன்னாலே அவன் எதிரியா இல்லைங்கிறது தெரியுது. கொள்கை என்ன கொள்கைன்னு தெரியல. அதனால தாவேக்கா இன்னமும் வந்து அரசியல்ல முழுமையா ஈடுபடல சார். இந்த நிமிஷம் வரல ஒரு அரசியலுக்கு வரல, விட்டு அவர் அப்படியே ஓடிடுவார். எல்லாம் வந்து கூட்டணி பத்தி பேசுறதுக்கும் யாரும் இது பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு வழக்கு அப்படின்னு போய் அங்கே உட்காந்துருக்காரு, பொம்பாயில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னா எப்படி எடுத்துக்க? இல்லைங்க சார், இப்போ திமுகவில் இருக்க அந்த பிரச்சனையை தாண்டி இப்போ அரசியல் களம்ன்றது எப்படி இருக்கு சார்? இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் வருது. இந்த நிமிஷம் வரையிலும் திமுகவை தவிர வேற யாரும் இந்த தேர்தலை சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல. அவங்க கூட்டணியில் தான் சீரியஸாக கூட்டணியை பற்றி பேச்சு, இடஒதுக்கீடை பற்றி பேச்சு எல்லாமே அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த கட்சியோட பேச்சுவார்த்தை முடிந்தது, இந்த கட்சியோட பேச்சுவார்த்தை முடிஞ்சது, டெய்லி அவங்கள பற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குது. என்டிஏ பற்றி என்ன வந்துருக்குது? இழுபறி நீடிக்கிறது அவ்வளோதான் வந்து. இப்போ இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து வேல்முருகன் அவர்கள் வெளியேறுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க நம்ம எதிர்பார்க்கலாம்? போகட்டுமே, எந்த கட்சியில் கொடுக்குறாங்களோ அங்கே போகட்டும். ஏதாவது ஒரு கட்சி இருக்கா சார் தாவேக்காவா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் அவரை வெளியே போகிறாருங்கிறத உறுதியாக சொல்லிட்டீங்க, முடிவு எடுத்துட்டீங்க. என்ன டிவி உங்களுது?
4 தூண் டிவி வந்து முடிவு எடுத்துருச்சு வாழ்வுரை கட்சி வெளியே போகிறாங்கன்னு. எந்த கட்சி கூட்டு போகிறதா இருக்கீங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் கூட்டு போகணும். இல்லை எந்த கட்சியில் போனால் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது தெரிஞ்சால் நானே கட்சியை வச்சுருக்கூடாமா? அவர் தான் கண்டுபிடிக்கணும். இது வேணான்ட்டாரு. அப்போ போங்க, எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேரும் போங்க. அப்படி அவர் தனித்து போட்டிடுற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு சார். தனித்து போட்டிட்டா அவருக்கான அந்த தொகுதியில் வெற்றி பெற தெரியாது. இருக்கா? அவருக்கு நம்பிக்கை இருக்குது, நிற்கிறாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் திமுகவோட நின்று ஒரு சீட் ஜெயிச்சுக்குவார், அவ்வளோதான் அவருடைய வேலை. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. திமுக திராவிட இயக்கங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. மற்றபடி தனித்து நின்று அவங்க எங்கே ஜெயிச்சிருக்காங்க? அவங்க கட்சி இருக்கிறது 2 இடம், இன்னும் சொல்ல போனால் சுருங்கி போச்சு, ஒரு இடம் தான். கேரளாவை தவிர வேறு எங்கேயும் கம்யூனிஸ்ட் கிடையாது. வங்காளத்தில் இன்னைக்கு இல்லையே, அட்ரஸே இல்லையே, அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.